நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபெங்கல் புயல், சைக்ளோன் ஃபெங்கலினுடைய பாதிப்பு தமிழகத்துல ஒரு பெரிய அளவில் இருக்கு. ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சென்னை மாநகரம் பாதிக்கும் பொழுது அதற்கு ஊடக வெளிச்சமோ இல்ல அரசு இயந்திரத்தினுடைய பேச்சோ அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை பாதித்திருப்பதெல்லாம் கிராமப்புற பகுதிகள், விவசாய நல பகுதிகள். டெல்டா பகுதி வழக்கம் போல இந்த ஆண்டும் கூட பெரிய பாதிப்பு இருக்கு. மரக்காணம், விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த பகுதி எல்லாமே 8 ஆண்டுக்கு பிறகு வரலாறு காணாத அளவுக்கு மழை வெள்ளத்தால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக காலையிலிருந்து உப்பளம் பகுதி, மரக்காணம் பகுதியில் உப்பளத்தை பார்த்து கொண்டு வந்தோம். அதன் பிறகு நம்முடைய விவசாய நிலம், இறால் பண்ணைகள் எல்லா இடத்திலும் கூட பெரிய பாதிப்பு மக்கள் வந்து சுட்டி காட்டிட்டு வர்றாங்க. இங்க அரசு பள்ளியில சகோதர சகோதரிகள் யார் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்திருக்கோ அவங்க எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அவர் நிவாரணப் பொருளையும் அளித்து விட்டு பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கிய காரணம் என்ன? ஒரு பக்கம் மாநில அரசு சொல்றாங்க வரலாறு காணாத மழை பெய்திருக்கு, 400 mm 500 mm எல்லாம் பெய்திருக்காங்க, 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கு, நாங்க என்ன செய்ய முடியும்? இது மாநில அரசுடைய. அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. மழை அதிகமா தான் பெய்யுது, எல்லா ஆண்டும் மழை அதிகமா தான் பெய்யுது. வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நேரத்தில் பெய்ஞ்சிருக்கு. அதை நம்ம பாக்குறோம். இயல்பு வாழ்க்கை வந்து இதனால பெரும் பாதிப்புக்குள்ளாகுது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை பெய்தாலும் கூட தண்ணீர் வெளியே செல்லக்கூடிய பகுதி எல்லாம் இன்னைக்கு வந்து அரசு இயந்திரம், குறிப்பாக மாநில அரசு அதை தூர்வாரல. கால்வாய் வந்து அட்வான்ஸாகவே தூர்வாரி மழை பெஞ்சா கூட வெளியே போறதுக்கான அவுட்லெட் கெனால் சரி பண்ணல. குறிப்பாக இந்த பகுதிக்கு இது பொருந்தவில்லை என்றாலும் கூட பெரும்பாலும் இந்த முறை வெள்ள சேதம் எதற்காக அதிகமா இருக்குன்னா, சாத்தனூர் டேம் திறப்பு. இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்துல சொல்லலாம். சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி காலையில 5000 கனஅடி 5000 கியூசெக் வாட்டர் உள்ள வருது. மத்தியானம் வரைக்கும் 5000 கியூசெக் தான் வருது. சாயங்காலம் மாநில அரசு சொல்றாங்க ஒரு 30,000 கனஅடி வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம். டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. 1,68,000 கியூசெக். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க. 2 o'clock காலையில 2 மணிக்கு நாங்க தண்ணீர் திறக்க போறோம், அது 1 லட்சம் கனஅடி திறக்க போறோம். 4 மணிக்கு 1,68,000 கனஅடி வரும்பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு இந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிருச்சு. ரோட்ல யாரும் போக முடியாது. விழுப்புரம் பகுதியில ஹைவேஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இது வருவதற்கு முன்பாகவே, மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர்வாரல. குறிப்பாக அணையிலிருந்து, சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக திறந்து விட்டிருக்கிறார். மே 2023 மாநில அரசு, பொதுப்பணித்துறை குறிப்பாக 4 டேம்ல வந்து தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. சாத்தனூர் டேம் 1, பவானி சாகர் 1, அமராவதி 1. இன்னைக்கு சாத்தனூர் டேம் வந்து 119 அடி கொள்ளளவு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 20 அடிக்குள்ள வந்து சேரும் சகதியும் இருக்கு. நெட்டு கொள்ளளவே பாத்தீங்கன்னா 100 அடி கீழே. தூர்வாருவதே கிடையாது. மாநில அரசு தன்னுடைய சொந்த அறிக்கையை கூட கணக்கில் எடுக்கல, தன்னோட சொந்த அறிக்கையின் மீதும் கூட அக்கறை செலுத்தல. அதனால் தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சனை. ஒரு சாதாரண மழை வந்தாலே தாங்க முடியாத நிலைமை. ஒரு பக்கம் சென்னைக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க, பாருங்க தண்ணி வரல. சென்னைக்கு பெய்திருக்கக்கூடிய மழை 120 மில்லிமீட்டர் விட குறைவு. 300 mm பெஞ்ச மழை போன வருஷம். இந்த வருஷம் 120 mm விட குறைவு. சென்னைக்கு மிக மிக குறைவான மழை. அதனால் மாநில அரசு தன்னுடைய DIPRன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஊடகத்திற்கெல்லாம் செய்தி சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையே உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாங்க அந்த போட்டோ எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் DIPR செய்தி தொடர்பு துறையினுடைய முக்கிய வேலையாக இருக்குதோ தவிர, இங்க வந்து இந்த அளவுக்கு சேதமாயிருக்கு, மக்களுக்கு வந்து குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு, இதையெல்லாம் அவங்க கணக்குல காட்டுறதில்லை. முதலமைச்சரும் கூட ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க, கிராமப்புற பகுதிக்கு வராம இருக்கிறாங்க, அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் முக்கியமான அரசு அதிகாரிகளை கிராமப்புறத்துக்கு வராம நகர்ப்புறத்தில் நோக்கி போறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்திருப்பதற்கான முக்கிய நோக்கம், இது மாநில அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல மத்திய அரசு மேல பழி போடுவாங்க, நாங்க பணம் கேட்டோம் பணம் கொடுக்கல அப்படின்னு.
உங்களுக்கு தெரியும், மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு ஆண்டும் மாநில அரசு கணக்கு போட்டு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கறாங்க. மத்திய அரசுடைய குழு வந்து பாக்குறாங்க, பரிந்துரை நடக்கும். அதன் பிறகு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ மத்திய அரசு கொடுக்கறாங்க. ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநில அரசு விவசாயத்திற்கு, குறிப்பாக இந்த கெனால் சிஸ்டத்துல தூர்வாருவதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது செய்யாதவரை இந்த ஆண்டு நடந்திருப்பது அடுத்த ஆண்டும் நடக்கும். அதனால் இந்த ஆண்டு விழித்துக் கொண்டு என்னென்ன சேதம்லாம் நடந்திருக்கோ அதை முன்ஜாக்கிரதையாக அரசு செய்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதனாலதான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போறோம். நாளை நானும் டெல்லி செல்ல இருக்கின்றேன். நம்முடைய மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் கவனத்துக்கு இதை கொண்டு போக போறோம், எந்த அளவுக்கு வந்து விவசாய நலம் பாதிப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம், இன்சூரன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு ஆண்டும் கூட பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்டம் அதிகமாக நம்முடைய விவசாய நண்பர்கள் அந்த காப்பீட்டு தொகையை செலுத்திட்டு வர்றாங்க. உதாரணத்திற்கு ஏக்கருக்கு ஒரு 375 ரூபாய் பிரதம மந்திரியினுடைய காப்பீடு திட்டத்தின் மூலமாக அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வரை பணம் வருது. அதனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 80-90% எல்லா இடத்திலும் கூட காப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விதை நெல் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசம் நெல் பயிர் நட்டு மேல வந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து காப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் சில இடத்துல விவசாய பெருமக்கள் கேட்பதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும் அந்த காப்பீடு. ஏன்னா எல்லா ஆண்டும் அது வந்து பிக்சடா போயிட்டு இருக்கும். அதையும் மத்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கூட நிவாரண பணியில, குறிப்பாக விவசாயம் எல்லா பக்கமும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய தலைவர்கள், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு உதவி மக்களுக்கு இயல்பாக செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாங்க. உள்துறை அமைச்சர் போய் டிஸ்கஷன்ஸ் இருக்காங்க. சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் டீம் வந்து வித்தின் வீக் வருவாங்க. எப்பவுமே அதான் நடைமுறை. ஏன்னா மழை இப்ப நின்றுச்சு. மழை நின்ற பிறகு இன்னைக்கு மாநில அரசை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் எஸ்டிமேஷன் அனுப்புவாங்க. மாநில அரசு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 2,000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக கேட்டிருக்கிறாங்க. அந்த எஸ்டிமேஷன் வந்த பிறகு அந்த சென்ட்ரல் டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு டேமேஜ் நடந்திருக்கு, கிராப் டேமேஜ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, உயிர் சேதம் நடந்திருக்கா, குறிப்பாக இப்ப கேட்டில், கோழி, ஆடு, வீடுகள், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உடைமைகள். என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் இப்பவே இறங்கி இருக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க. அதே நேரத்தில் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அந்த துறையிலிருந்து தான் பணம் வருது. உள்துறை அமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய துறை அது. அவர்கள் பணம் கொடுக்கும் பொழுது ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு வீட்டினுடைய சேதாரம், உடைமைகள் சேதாரம் ஒன்றொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு கணக்கீடு வைத்து பணம் கொடுப்பாங்க. அதனால இது ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். நிச்சயமா அது நடக்க போகுது. எனக்கு உடனடியாக மாநில அரசுக்கு தேவையான பணத்தை அவங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதுல இருந்து அவங்க செலவு பண்ணலாம். அதற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. மத்திய அரசினுடைய பங்கீடு அதுல இருக்கு. அதனால இன்னைக்கு பணப்பிரச்சனை தமிழகத்திற்கு இன்னைக்கு இல்லை. வரக்கூடிய நாட்கள் இன்னும் 2-3 மாதம் கழித்து இழப்பீடு தொகை என்ன கொடுக்கணுமோ மத்திய அரசு தன்னுடைய பங்குக்கு நிச்சயமா கொடுக்கத்தான் போறாங்க. இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நம்ம சைக்ளோனா வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெடிக்ஷன் இன்னும் நிறைய தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு வட மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி அப்படின்றதெல்லாம் ரொம்ப டிசாஸ்டிங்கா இருக்கு. இந்த ஃபெங்கல் சைக்ளோன் மற்ற சைக்ளோனை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு சைக்ளோன். காரணம் இதனுடைய இன்டென்சிட்டி. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி அல்லது இந்த பகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விழுப்புரம், மரக்காணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில் நம்முடைய சகோதரர் சொன்னது போல இன்டென்சிட்டி எல்லா இடத்திலும் கூட மெதுவா நகர்ந்திருக்கு, ரொம்ப நேரம் தங்கி இருக்கு, கிட்டத்தட்ட பெரும் மழையை கொடுத்திருக்கு. இது எல்லா இடத்திலும் கூட. ஒரு பக்கம் ஃபோர்காஸ்டிங் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. புதிய சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. சமீபத்தில் கூட எலன் மஸ்க் அவங்க சேட்டலைட்ல லான்ச் பண்ணது கூட வெதர் அட்வான்ஸ் ஃபோர்காஸ்டிங்காக. ஒரு பக்கம் நம்முடைய நாடுகள் அதிகமாக நம்முடைய செயற்கைக்கோள்களை ஏவிக்கிட்டே இருக்கும், இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றது. அதே நேரத்துல என்னதான் நம்ம அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் கூட இன்னைக்கு மாநில அரசு சொல்றாங்க நாங்க 5 முறை அலர்ட் கொடுத்தோம். 5 முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர்ல கொடுக்குறாங்க. அது அலர்ட் கிடையாதுங்க. அலர்ட் கீழே வந்தீங்களா, தண்டோரா போட்டீங்களா, உள்ளூருக்குள்ள சொன்னீங்களா, விஏஓ மூலமா சொன்னீங்களா, ஸ்கூல்ல மீட்டிங் போட்டு சொன்னீங்களா, இது அலர்ட்டுங்க. அதனால டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு காகிதம் மூலமாக, பேப்பர் மூலமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் அலர்ட் மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர அது மக்களுக்கு தெரியும்படுத்தும் அளவுக்கு இல்லை. உதாரணத்திற்கு நம்ம சாத்தனூர் அணையை பத்தி பேசுறோம். 5,000 கியூசெக் எங்க இருக்குதுங்க, 1,68,000 கனஅடி எங்க இருக்கு, அதுவும் ஒரு நாள்ல. இது முதல்லயே சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க, ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அதனால நீங்க சொல்றதே காலையில் 2 மணிக்கு 4:30 மணிக்கு திறந்து விடும் பொழுது மக்கள் 2 ஆண்டு 3 ஆண்டு சம்பாதித்த எல்லாமே ஒரு மலைக்கு போச்சுன்னா திரும்ப 3 ஆண்டு சம்பாதிப்பாங்க, மறுபடியும் அடுத்த மலை. அதனால் சகோதரர் கேட்பது போல ஒரு பக்கம் துல்லியமாக அக்யூரேட்டான போர்காஸ்டிங் வரணும், வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த போர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க, அது சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.
அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, காரணம் நீங்க மக்கள் பாக்குறாங்க, மக்கள் கண்காணிக்கிறாங்க. மக்கள் ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, எதிர்கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. ஆளும் கட்சி வேகமா வரணும், நிவாரணம் கொடுக்கணும், முதலமைச்சர் களத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு. எதிர்கட்சியை பொறுத்தவரை நீங்கள் குறைகளை சுட்டி காட்டணும். ஆளும் கட்சி மறைப்பதெல்லாம் நீங்க ஊடகம் மூலமாக மக்கள்கிட்ட பேசி வெளியே கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் நீங்க கருத்து கேட்கறீங்க, அவங்க மக்கள்கிட்ட விட்டுருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அரசியல் என்பது 365 நாட்கள் 24 மணி நேரம் இருக்க வேண்டிய ஒரு துறை இது. இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்க முடியாதுங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி, கட்சியை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புறீங்க. நன்றிங்க. இந்தியாவில் வந்துட்டு இந்த பிரதமர் வீடு திட்டம் செயல்படுத்தியும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கூரைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த திட்டம் உண்மையாக செயல்படுத்தப்படவில்லைங்களா? ஆனா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்மளுடைய பிரதம மந்திரியினுடைய வீடு திட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் சொல்வது அலோகேஷனை சரியா கொடுங்க அப்படின்னு. எங்க சரியா கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். கொடுக்கறது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் திமுக கட்சிக்காரங்களா இருக்காங்களா, பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல அவங்க பேரை போடு, அப்படிதான் போயிட்டு இருக்குங்கன்னா, அதை தாண்டி நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் கொண்டு வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் இந்த 5 ஆண்டுக்கு 3 கோடி வீட்டை ஆட் பண்ணிருக்காங்க. 3 crore 3 கோடி ஆட் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இப்ப வர இடத்துல நிறைய இடத்துல பார்த்தோம், வீடு சாங்ஷன் ஆயிடுச்சு, கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தாழ்வு பகுதியில் இருக்காங்க, மழை வெள்ளம் வந்திருக்கு. அதனால எங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதை செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து மிக முக்கியமான கருத்து. மிக வேகமாக, அதாவது குறிப்பாக வெயில்ல வந்த உடனே எவ்வளவு வேகமா அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு முக்கியமான துறை கொடுத்திருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் விழாவில் சொன்ன பேச்சை நான் மேற்கோள் காட்டுறேன். என்னுடைய மகன் உட்பட திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி தான் சிறந்தவருங்கிறார். எப்ப சொல்றாருன்னா, வெயிலிருந்து இருந்து வெளியே 2 வாரத்துல அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை மேடையில அமர்த்தி வைத்துக் கொண்டு முதலமைச்சர் வாசிக்கக்கூடிய பாராட்டு பத்திரம். இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பாக்குறாங்க. அதைத்தான் மாண்புமிகு நீதிபதி அவங்க சொன்னாங்க, இவ்வளவு வேகமா மாநில அரசு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அவர் சாட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் ஒரு நிரபராதின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு எதுக்கு ஜெயில இருக்கணும், நீங்க வெளியே போங்கன்னு தான் பெயில் கொடுத்திருக்காங்க. இதை தமிழக மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றம் என்ன கருத்து சொன்னாலும் கூட தமிழக மக்கள் இதை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா எந்த கோர்ட்ல வேணாலும் தப்பிச்சுக்கலாம், மக்கள் கோர்ட்ல அவங்க தப்பிக்கணும். அதற்கெல்லாம் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பதில் 2026 கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கன்னா, அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை 13ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. 13ஆம் தேதி நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. குறிப்பாக பொறுப்பில் இருக்கணுமா, துறையில கையெழுத்து போடணுமா, பினான்சியல் பவர்ஸ் இருக்கணுமா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது, சார்ஜ் ஷீட் போடப்பட்டவரின் மீது முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல அவங்க இதே போல அரசு அதிகாரியை போல எல்லாம் அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் உச்சநீதிமன்றம் பாப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. நானும் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு கேட்பதற்காக சொல்வாங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றிங்க.